பெருமாள் என்ன வேண்டுதல் வச்சு வரமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஆண்டாள்கிட்ட என்ன யார் என்ன வேண்டிட்டு வராங்களோ இன்னைக்கு அது எல்லாமே கைகூடி வரும். பெருமாள் கிட்ட வந்துட்டு யாரும் இல்லைன்னு யாரும் வெறும் கையோட போகவே மாட்டாங்க. இவர்கிட்ட வர்றது அவ்வளோ விசேஷம். எல்லாராலையும் நினச்ச நேரம் காஞ்சிபுரம் போக முடியாதவங்கெல்லாம் இங்கே வந்து இந்த வரதரை சேவிச்சாலே போகிறோம். 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வாங்கி இது பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. வளையல் வாங்கி நிறைய பேர் இன்னைக்கு வந்து போட்டுக்கிட்டோன்னா இங்கே தினம் வந்தேன்னா அது ரொம்ப சந்தோஷமாகும். அங்கே வந்தேன்னா நான் எப்போ வந்தாலும் நான் கால் வலிக்குன்னு வந்தால் கூட யாராவது எந்த வாசலில் எந்த ரூபத்திலே என்னை கூட்டி கொண்டு உள்ளே விட்டுருவாங்க. இங்கே வந்ததுலேருந்து என்ன சொல்கிறது தெரியல. அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு, வாழ்க்கையில் மேன்மை. திரும்ப திரும்ப இந்த கல்யாணம் வரத பெருமாரை பார்க்க எந்த ஊரில் இருந்தாலும் வருவாங்க. வரதராஜ பெருமாள்னாலே வரம் கொடுக்குறவர், கேட்ட வரத்தை கையில் கொடுப்பாரு. அவரை நம்பி வரவங்களுக்கு என்னைக்குமே கைவிடாத தெய்வம். அதே காஞ்சிபுரம் மாதிரியும் இவருடைய சக்தி உண்டு.
ஸ்ரீ கிருஷ்ணா. வணக்கம், என் பேர் சுமித்ரா வர்மா. பேர் ஹேம்லதா வர்மா. இங்கே கோயில்ல ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். சாமிக்கு தினம் பார்க்குற தினம் அதே சிங்கார் தனியாக சிங்கார் ஆகும். பூஜா நல்ல பூஜா ஆகும். இங்கே எல்லாரும் வந்து மறுபடி யாரும் வரோன்னா எல்லாரும் பஜன் பண்ணுறாங்க. தமிழ்ல எல்லாரும் வரோன்னா அதே சாமிக்கு பாட்படம் பண்ணுறாங்க. அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இங்கே தினம் வந்தேன்னா அது ரொம்ப சந்தோஷமா ஆகும். அங்கே வந்தேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க மார்வாடி எல்லாரும் வரோம், ரொம்ப பஜனோ பண்றோம், ரொம்ப மரியாதை கொடுக்குறோங்க. கோயில்ல இது பிரச்சனை இல்ல, சாமி பஜனோ பாடுறோம். என் பேர் சீதாலட்சுமி. திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் காலடிப்பேட்டை. கடந்த 10 ஆண்டுகளாக நான் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். 2000 வருஷம் பழமையான கோவில் இது. காஞ்சிபுரம் கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு நிகரான ஒரு கோவில். இங்க என்ன சிறப்பு, இந்த கோவில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாசம் கல்யாண உற்சவம், ஆடிப்புறம், இந்த 2 தான் ரொம்ப சிறப்பு பெற்றது. ஆடிப்புறம் அன்று வளையல் வாங்கி போட்டோம்னா ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாண உற்சவம் அன்று தேங்காய் வாங்கினோம்னா நல்ல வாழ்வு அமையும். அது மார்கழி மாதம் வந்து கல்யாண உற்சவம் நடக்கும். மட்டை தேங்காய் வாங்கி நம்ம வந்து சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு வாழ்வு அமையும். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வாங்கி இது பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆடிப்புற அன்னைக்கு நான் வளையல் வாங்கி இது பண்ணதுனால எனக்கு அழகான ஒரு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. இன்னைக்கு அலங்காரம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பல்வேறு இடங்கள்ல இருந்து சாமியை வந்து சேவிக்கிறாங்க. வளையல் வாங்கி நிறைய பேர் இன்னைக்கு வந்து போட்டுக்கிட்டோம்னா குழந்தை பாக்கியம் சீக்கிரமா விரைவில் நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அனைவரும் இந்த வருஷம் வராதவங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து ஆண்டாளை சேவிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மார்கழி மாசம் கல்யாண உற்சவம் கண்டிப்பா வந்து தேங்காய் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் வந்து அமையும். என் பேர் ராமலட்சுமி. நான் 30 வருஷமா இந்த கோயிலுக்கு வர்றேன். மார்கழி மாசம் காலையில 30 நாளும் எங்கேயும் போக மாட்டேன், இந்த கோயிலுக்கே வந்துடுவேன். பெருமாள் தாயார்னா எனக்கு ரொம்ப அம்மா அப்பா மாதிரி. நான் எப்போ வந்தாலும், நான் கால் வலிக்குன்னு வந்தால் கூட யாராவது எந்த வாசலில் எந்த ரூபத்திலே என்னை கூட்டி கொண்டு உள்ளே விட்டுருவாங்க. எந்த ரூபத்திலே கூட்டுருவார். நான் மார்கழி மாதம் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு வந்துட்டு 7:30 மணிக்கு தான் போவேன். நம்ம கோயிலுடைய விசேஷம் மார்கழியில் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடக்கும். பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் அப்போ வந்து மட்டை தேங்காய் மஞ்சள் குங்குமம் கொடுப்போம். எல்லாருக்கும் வர்றவங்களுக்கும் 95% கல்யாணம் முடிவாயிரும். எல்லாம் யாரும் மஞ்சள் கயிறு வளையல் கொடுக்குறவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்குது. இந்த கோயிலுடைய பெருமை ரொம்ப. இது காஞ்சிபுரம் கோயிலும் இதுவும் ஒரே இது. எங்கள் பெருமாள் எப்பவுமே கண் முழிச்சு எங்களெல்லாம் வாங்குறவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பார். வாழ்க வளமுடன். என் பேர் மாலத்திப்பா. நான் இங்கே தான் இருக்கேன், இதே ஊர் தான், இங்கே தான் இருக்கேன். நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கேன். நம்ம கல்யாண வரதராஜ பெருமாளும் வந்துட்டு காஞ்சிபுரம் வரதரும் 2 ஒரே வரதர் தான். 2 கோயிலும் ஒரே கோயில் தான். இங்கே ஆனால் கல்யாணம் வேண்டி எல்லாம் வரவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் கண்டிப்பாக கை கூடிடும். இங்கே அதுக்கு தான் அவர் பேரே கல்யாண வரதராஜ பெருமாள். என்ன வேண்டுதல் வச்சு வரமோ அது கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி வந்து ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்தன்னைக்கு இன்றைக்கி ஆண்டாளோட ஜென்மதினம் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இன்றைக்கி ஆண்டாள்கிட்ட யார் என்ன வேண்டிட்டு வராங்களோ இன்றைக்கி அது எல்லாமே கைக்கூடி வரும். இங்கே மார்கழி மாதத்துலேயும் தாயாருக்கு ஆண்டாளுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்துக்கும் எல்லோரும் வேண்டிட்டு மட்டை தேங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்து அந்த தேங்காய் எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போகிறவங்களுக்கு நிச்சயமாக இங்கே பெருமாள் கிட்ட வந்துட்டு யாரும் இல்லைன்னு யாரும் வெறும் கையோடு போகவே மாட்டாங்க. இவர்கிட்ட வர்றது அவ்வளோ விசேஷம். எல்லாராலையும் நினச்ச நேரம் காஞ்சிபுரம் போக முடியாதவங்கெல்லாம் இங்கே வந்து இந்த வரதரை சேவிச்சாலே போகிறோம். கல்யாண வரதராஜ பெருமாள் கிட்ட வந்துட்டு என்ன நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக ஆடி போகிறோம். இன்றைக்கி ஆண்டாளுக்கு இன்றைக்கி ரொம்ப அழகாக இன்றைக்கி பண்ணாங்க. அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வளையல் வாங்கிட்டு வந்து கொடுத்து இன்றைக்கி வளையலெல்லாம் கொடுத்து என்ன வேண்டிக்கிட்டு நீங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு யாருக்கு குழந்தை வேண்டுமோ, குழந்தை வேணுன்றவங்களுக்கு எல்லாம் இங்கே வந்து வளையல் வாங்கி கொடுத்து தாயார்கிட்ட வேண்டிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இங்கே எல்லாருக்கும் கிடச்சிருக்குப்பா. யாருக்கும் கல்யாணம் ஆகலைன்றவங்களுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. என்ன வேண்டுதல் வச்சு வரீங்களோ அதுக்கு நிச்சயமாக இங்கே பெருமாள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். தாயாரும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. தாயாரை ஃபஸ்ட்டு சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பெருமாளை சேவிக்கணும். தாயார்கிட்ட நீங்கள் அனுமதி என்ன வேண்டிக்கிட்டு தாயார்கிட்ட சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பாரு. நாங்கள் இங்கே 40 வருஷமாக வரோங்க கோயிலுக்கு. என் பேர் உமா மகேஸ்வரிங்க. நான் இங்கே காலடிப்பேட்டை மார்க்கெட்டில் தான் இருக்கிறோம். நான் கல்யாணம் ஆகி வந்தது இங்கே தான். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிந்தாரிப்பேட்டை. நாங்கள் இங்கே வந்தது நாங்கள் இங்கே தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து நாங்கள் 40 வருஷமாக இந்த பெருமாளை வந்து நாங்கள் சேவிச்சிட்டு இருக்கிறோம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்குது. முகூர்த்த தேங்காய் கொடுப்பாங்க மார்கழி மாதத்தில். மார்கழி மாதம் 30 நாள் திருப்பார்வை படிப்போம். அது வந்து 30ஆம் நாள் நைட்டு வந்து ஆண்டாள் கல்யாணம் பண்ணுவாங்க, திருக்கல்யாணம் பண்ணுவாள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே இங்கே எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகிருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களாம் வந்து வாங்கி வெளியிலேருந்தெல்லாம் வந்து வாங்கி போயிருக்கிறாங்க. நாங்களும் எவ்வளோ பேருக்கு சொல்லி செஞ்சுருக்கிறோம். இந்த வருஷம் வாங்கி போனாங்கன்னா
அடுத்த வருஷம் அவங்க கையால் எது கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம் அவங்க. இதேமாரி புரட்டாசி மாதம் 5 வாரமும் விதவிதமான மாலைங்கள்லாம் போட்டு ரொம்ப அமிர்தமாக ரொம்ப அழகாக சிறப்பாக செய்வாங்க. எல்லோரும் இங்கே இருக்கிற வட்டாச்சாரிங்க எல்லாருமே ரொம்ப நல்லா செய்வாங்க. எல்லாரும் எடுத்து எல்லாம் நல்லா நடத்துகிறாங்க. எங்களுக்கு இங்கே வந்தால் எங்களுக்கு ஒரு தாய் வீடு மாதிரி எல்லாருக்குமே இங்கே எல்லாருமே ஒரு இதுவாக இருப்போம். எல்லா இதுக்கும் சிறப்பாக செய்கிறாங்க. அதுவும் இந்த வாட்டி கும்பாபிஷேகம் நடந்ததுலேருந்து ரொம்ப சிறப்புனா சிறப்பு, பயங்கரமான சிறப்பில் செய்கிறாங்க, சிறப்பாக செய்கிறாங்க. நான் ஒரு 30 வருஷமாக வந்துட்டுருக்கேங்க பெருமாள் கோவிலுக்கு. இங்கே வந்ததுலேருந்து என்ன சொல்கிறது தெரியல. அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு, வாழ்க்கையில் மேன்மை, எல்லா பூஜையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. இங்கே பூஜை பண்ணுற பட்டாச்சாரியருங்க சொல்லவே வேணாம். நம்ம குடுப்பனை பண்ணியிருக்கோம் திருவொற்றியூரில், இப்படி ஒரு கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் இப்படி ஒரு தரிசனமும் தாய் வீடு மாதிரி எங்களுக்கு இருக்கிறது முன் ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் நான் நினைக்கிறேன். எல்லா பூஜையுமே சிறப்பாக பண்ணுறாங்க. எடுத்து பண்ணுறவங்களுமே ரொம்ப நல்லா பண்பாக இங்கே வேண்டினது எல்லாருக்குமே கைக்கூடி இருக்குது. யாருமே திரும்ப வரமாட்டேன்னு நீங்கள் சொல்ல மாட்டாங்க. திரும்ப இந்த கல்யாண வரத பெருமாளை பார்க்க எந்த ஊரில் இருந்தாலும் வருவாங்க. ஊர் மாதிரி போயிருந்தா கூட இந்த பூஜை சிறப்பு அந்த மாதிரி நடக்கும்போது கண்டிப்பாக இந்த ஊருக்கு வந்துடுவாங்க. வணக்கங்க, என்னுடைய பேர் நித்யா. கடந்த 20 வருஷமாக இந்த பெருமாள் கோயில் வந்துட்டு இருக்கேன். வரதராஜ பெருமாள்னாலே வரம் கொடுக்கிறவர், கேட்ட வரத்தை கையில கொடுப்பாரு. ஆனா பொறுமையா இருந்தா கண்டிப்பா எல்லாத்திலுமே ஜெயிக்கலாம். இவருடைய சாதனைகள் கொஞ்சம் இல்ல, நிறையவே. அவரை நம்பி வரவங்களுக்கு என்னைக்குமே கைவிடாத தெய்வம். அதே காஞ்சிபுரம் மாதிரியும் இவருடைய சக்தி உண்டு. நம்பி வரவங்களுக்கு என்னைக்குமே பலன் உண்டு. கண்டிப்பா வாங்க, நம்பி வரவங்களுக்கு எல்லா பலனும் கை மேல உண்டு. குழந்தை பாக்கியம், திருமணம் பாக்கியம், பிரச்சனைகள், பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற தெய்வம் அவரு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, திருக்கல்யாணத்தை பார்க்க வாங்க. அந்த குடுப்பனை நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் ஆசீர்வாதம் பெறணும். நீங்க நன்றி.